அனைவருக்கும் வணக்கம். வாங்க வாங்க, அவளோட காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். கரூருக்கு நம்ம பொட்டு மாமா போயிருக்காரு. 285 நாளைக்கு முன்னாடி கரூர்லேருந்து ஓட்டம் பிடிச்சவர் 285 நாளைக்கு பிறகு இன்றைக்கி போயிருக்காரு. இதே 285 நாட்களுக்கு முன்பு இதே மனிதரை பார்க்க சென்று தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் உறவினர்களையும் காவு கொடுத்தவங்க இன்றைக்கும் அதே மாதிரியே போயிருக்காங்க. நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா அரசு வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அரசு வேலைக்காக உழைக்கிறாங்க, அரசு வேலைக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க, அவங்க வீடுகளில் அரசு வேலை கிடைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி நடந்ததும் அந்த அரசு வேலைக்கான ஒரு பயிற்சி முகாம் அந்த மாதிரி பார்க்கலாம். அடுத்த கட்டமாக அரசு வேலைக்கு தயாராக இருக்கும் ஒரு கூட்டத்தை பார்க்க முடிந்தது. ஓகே, இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கரூருக்கு போய் என்னெல்லாம் பேசியிருக்கார் அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்த காணொலியில் இந்த தாவேக்கா தற்குறிகள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். விஜய் அவர்கள் இன்னைக்கு கரூருக்கு எதுக்கு போனார்? அந்த இறந்து போன 41 குடும்பங்கள் அவங்களுக்கு நான் போய் கருணை கொடுக்க போகிறேன் அப்படின்னு தானே போனார். அங்கே போய் கருணை கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. வழக்கம் போல் திமுகவை கடித்து வைக்கும் வேலையை தான் இன்றைக்கி பார்த்துருக்காரு. எதுக்கு தான் போகிறாரு, எதுக்கு தான் வராருன்னு தெரில. இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ இது பண்ணி போய் திமுகவை திட்டிக்கிட்டு வரார். அதுலேயும் அவர் இன்றைக்கி பேசியிருக்கிற பேச்செல்லாமே அருவருப்பின் உச்சம். பார்க்கவே அருவருப்பாக இருக்குது. இப்போ 285 நாட்கள் போகாதவர் இப்போ எதுக்காக போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இடைத்தேர்தல் வரும் இல்லையா, அதுக்கான பிரச்சாரம் தான் இது. அங்கே இடைத்தேர்தல் பிரச்சாரமே நடந்துருச்சு. பெண்கள் பாதுகாப்பு வேணுமா, விசிலுக்கு ஓட்டு போடுங்க, நம்மளுடைய ஊர் வளரணுமா, அது வேணுமா இது வேணுமா, விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய சத்யான்ற ஒரு எம்எல்ஏ, அந்த பெண்மணி பஸ்ஸுக்கு மேலே ஏறினு பேசுகிறப்போ அவங்க வாக்கே கேட்டுட்டாங்க, வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுட்டாங்க. அவங்க இன்னும் எலெக்ஷன் மோட்லேருந்து வெளியவே வரல, அடுத்த எலெக்ஷனுக்கு தயாராகிட்டாங்க. அதுக்கு தான் இப்போ இந்த கூட்டமே, வாக்கு கேட்கறதுக்காக தான். வேறு இந்த மக்கள் மேலே அக்கறையோ, அந்த இறந்து போன 41 குடும்பத்துக்கு மேலே அக்கறையோ துளியும் கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய ஒரே ஒரு சின்னம் கேட்கல. ஸோ இந்த மாதிரி வாக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் திமுக மேலே பழி போடுவதற்காக முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவம் நடந்ததுக்கான விளக்கத்தை அவர் கொடுக்குறார். பெரம்பலூரில் ஒரு பிரச்சாரத்துக்கு போன பொழுதே பெரம்பலூர் காவல்துறை பார்த்தீங்கன்னா அலர்ட் பண்ணாங்களாம். சார் இங்கே போகாதீங்க, இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் தயவு செஞ்சு போயிருங்க, ரிட்டர்ன் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ணாங்களாம். அதனால அவர் பெரம்பலூர்லேருந்து கிளம்பி போயிட்டு அதுக்கு பிறகு பெரம்பலூர் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மன்னிப்பெல்லாம் கேட்டாராம். ஆனால் கரூருக்கு வரப்போ கரூர் போலீஸ் இந்த மாதிரி எதுவுமே அலர்ட் பண்ணலையாம், அவரை யாருமே தடுக்கலையாம். கரூர் போலீஸ் நினச்சிருந்தா தடுத்துருந்துருக்கலாம், கரூர் போலீஸ் நினச்சிருந்தா எங்களை நிறுத்தி எங்களை திருப்பி போக வச்சிருக்கலாம், கரூர் போலீஸ் நினச்சிருந்தா அந்த கூட்டத்தையே கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொல்கிறார். கரூர் போலீஸ் எந்த விதத்துலையுமே ஸ்டாப் பண்ணலை. அப்போ இதெல்லாம் யாருடைய பிளான் அப்படின்னு அவர் கேட்குறார். இதெல்லாம் யாரு காரணம், இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, நாடகம் பண்ணியிருக்காங்க மக்களே, காவல்துறை நாடகம் போட்டிருக்காங்க, அதையெல்லாம் பார்த்து நான் நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்றார். முதலாவதாக பெரம்பலூருக்கு அவர் எப்போ போய் சேர்ந்தார் தெரியுமா? நைட்டு 11 மணிக்கு. 10 மணிக்கு மேலே பிரச்சாரங்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு ரூலே இருக்குது. ஆகவே 10 மணிக்கு மேலே அவர் போயிருக்காருன்றதுனால அங்கேருந்து கிளம்ப சொல்லியிருக்காங்க. என்னமோ இவர் அலர்ட் பண்ணினாங்க அப்படின்றார். அலர்ட்லாம் பண்ணலை, டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடாதுன்றது அடிப்படையான ரூல், அதுக்காக தான் கிளம்ப சொன்னாங்களே ஒழிய ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும் அப்படின்ட்டுலாம் அலர்ட் பண்ணலை. ரெண்டாவது, கரூரில் காவல்துறை மேலே பழியை தூக்கி போடுறார். கரூரில் இருந்த காவல்துறையினர் எங்களை அலர்ட் பண்ணலை, அதுதான் அவங்க பண்ண தப்புன்னு. கரூரில் இருந்த காவல்துறை அலர்ட் பண்ணினாங்க, உள்ளே போகாதீங்கன்னு அலர்ட் பண்ணினாங்க, இவர் கேட்கல. இதே இவருக்கு பயங்கரமாக முட்டு கொடுக்கக்கூடிய நபர்களே ஒத்துக்கிட்டாங்க. சபீர் போன்ற வகையராக்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. பஸ் அப்படியே உள்ளே வருது, போலீஸ் சொல்கிறாங்க 500 மீட்டருக்கு முன்னாடியே நீங்கள் நின்று பிரச்சாரம் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. அவர் முடியாது, நம்ம அந்த பாயிண்டில் தான் பண்ணுவோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் யார் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஎஸ்பி பேசிகிட்டு இருக்காரு. ஒரு டிஎஸ்பி சொன்ன உடனே அவங்க கேட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் அரசாங்கமும் விட்டாங்களா, அல்லது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகளும் விட்டாங்களா அப்படின்றது தெரியல. சபீர் என்ன சொல்கிறாரு பாருங்க, டிஎஸ்பி சொன்னார், ஒரு டிஎஸ்பி சொன்னால் இதெல்லாம் கேட்டுருவாங்கன்னு இந்த அரசு நினச்சிருச்சா அப்படின்னு. டிஎஸ்பி சொன்னால் விஜய் அவர்கள் கேட்க மாட்டாருன்னு அங்கேயும் என்னமோ விஜய் அவர்களுக்கு பெரிய எலிவேஷன் தான் கொடுக்குறாரு. இவரே வாயால் சொல்கிறாருன்னா இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும்? இதுக்கு மேலேயும் ஆதாரம் வேணுமா? காவல்துறை அதிகாரியே சொல்கிறாரு, அதையும் பார்த்துடலாம் வாங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. இந்த பின்னாடி இந்த க்ரௌடு இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய க்ரௌடு இருக்குது.
அந்த மீட்டிங் பாயிண்ட் பக்கத்தில் தான் எல்லாருமே இருக்குன்னு பப்ளிக் ஆசைப்பட்டு அங்கே சுற்றி நிற்கிறாங்க. ஸோ பின்னாடி வந்த க்ரௌடு, சைடில் வந்த க்ரௌடு எல்லாமே முன்னாடி மூவ் பண்ணும்பொழுது அவர் டிஎஸ்பி கூப்பிட்டு வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே போக வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. அதை அந்த ஆர்கனைசர் வந்து அவங்க ஏற்றுக்கல. ஏன்னா ஃபர்தராக முன்னாடி போகணும்னு சொல்லும்போது அப்போ வந்து அதுக்கு அந்த க்ரௌடை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் உள்ளே கொண்டு போகிறாங்க. அதான் நடந்தது. கரூரில் டிஎஸ்பி சொல்லியிருக்கார், எல்லாருமே அதை சொல்கிறாங்க, எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, அதுக்கான ஆதாரங்களும் இருக்குது. கரூரில் டிஎஸ்பி சொல்லியும் இவங்க எதுக்காக தெரியுமா உள்ளே போயிருக்காங்க, இவங்க அங்கே லைட் செட் பண்ணி வச்சுருக்காங்க, அங்கே தான் கேமரா ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும். விஜய் அவர்கள் அந்த லைட்டுக்கு நடுவில் போய் நிற்கணும், அப்போ தானே ரீல்ஸ் போட முடியும். ராவணம் வேண்டா ஒத்தையில் நிற்கிறேன் வேண்டாம்லாம் போடணும் இல்லையா. அதில் வேறு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு வேறு பாட போகிறார். ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக அந்த இதெல்லாம் மிஸ் ஆகிடக்கூடாது. இன்றைக்கும் பேசுகிறப்பெல்லாம் சில விஷயங்கள் இதுக்காகனே பேசியிருக்கார், புரியுதுங்களா. யாராவது லஞ்சம் வாங்கினா எங்கள் விஜய் எங்கள் அண்ணன் எங்கள் இது வந்து ஆட்சி நடக்குது, அதனால நாங்களாம் லஞ்சம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. எந்த அரசு அலுவலகங்களில் யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா இப்படி சொல்லிடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரா. இதை வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க வேணும்னே. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட், ஏதாவது ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகணும், ரீல்ஸில் வந்து போய் சேரணும் அப்படின்றதுக்காகவே எல்லா கூட்டங்கள்லையும் எதையாவது பேசுகிறார். அது மாதிரி தான் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்ற பாட்டும் கரூரில் பாட வேண்டிய ஒரு நிலைமை. ஸோ ரீல்ஸ்க்காக. ஸோ அந்த லைட்டிங், அந்த ப்ராப்பரான அந்த லைட்டிங் செட்டப்புக்கு நடுவில் தான் போய் நின்று பேசணும் அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணி வேணும்னே பஸ்ஸை வந்து கூட்டத்துக்குள்ளே கொண்டு போயிருக்காங்க. டிஎஸ்பி சொல்லியிருக்கார் உள்ளே போகாதீங்கன்னு, இவங்க கேட்கல. இன்றைக்கி வந்து காவல்துறையை பழி சொல்லிக்கிட்டு இருக்கார் விஜய் அவர்கள். இன்றைக்கி மட்டுமா சொல்கிறாங்க, என்றைக்குமே சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் யாதவ் அர்ஜுனா என்னன்னா, கரூரில் இருந்த காவல்துறையினர்லாம் கொன்று குவிச்சாங்க, ஸ்டாலின் அவர்கள் கொன்று குவிச்சாருன்றாரு. இன்னும் வரைக்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி கூட கிடையாதுங்க. இன்னும் வரைக்கும் ரொம்ப கஷ்டம். மக்களாக பார்த்து திருந்தினா தான் உண்டு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. காவல்துறை மேலே பழி போடுறாரு இல்லையா. நான் இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி ஒரு நாளில் மட்டுமே 6000 சொச்சம் காவல்துறையினரை பாதுகாப்பு பணியில் இன்றைக்கி ஈடுபடுத்தியிருக்காங்க. 6000 காவல்துறையினர் இருந்துமே கூட இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல பாருங்கள். ஏன் முடியலை? ஒரு சிஎம், ஒரு முதலமைச்சருக்கு கூடக்கூடிய கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இது ஒரு மாப் மென்டாலிட்டி. இந்த கூட்டத்தை 6000 இல்லை 60,000 காவல்துறையினர் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாதுன்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். இராணுவமே இறங்கி வந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வெறி பிடிச்ச ஒரு கூட்டம். இன்றைக்கி இவங்க தான் ஆள்றாங்க, இவங்கக்கிட்ட தான் ஆட்சி இருக்குது, காவல்துறை இவங்கக்கிட்ட தான் இருக்குது. இன்றைக்கும் ஏன் இந்த மாதிரிலாம் சம்பவங்கள் நடக்குது? ஏன் இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல? அப்போ இந்த கூட்டத்தை யார் ஆட்சியில் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கட்டுக்கு அடங்காத கூட்டம் அப்படின்னா அதோடைய அர்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கணும். கட்டுக்கு அடங்காத கூட்டம், இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. இது வெறி பிடிச்சி பாயக்கூடிய ஒரு கூட்டம். முன்னாடியெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறப்போ விஜய் அவர்களுடைய வாகனத்துடைய பம்பரையெல்லாம் கழட்டிட்டு எடுத்துகிட்டு போயிடுவானுங்க, வண்டிக்கு மேலே ஏறி பாய்வானுங்க. இதெல்லாம் யார் தடுக்க முடியும்? யார் காப்பாற்ற முடியும்? யார் இவங்களையெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? யாராலையுமே முடியாது. விஜய் அவர்கள் நினச்சா தான் முடியும், ஆனால் அவராலே முடியாது. அந்த அளவுக்கான ஒரு மாதிரி ஒரு சோம்பி கூட்டம் இந்த கூட்டம். இந்த கூட்டத்தை எப்படி வந்து காவல்துறையால் கண்ட்ரோல் பண்ண முடியும்? வாய்ப்பே இல்லை, ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளோ வலி, இவ்வளோ காயங்கள் கொடுத்துட்டு பழியை தூக்கி நம்ம மேல போட்டுட்டு அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறீங்களேயா? அவ்வளோ வலியும் வேதனையும் இருக்குன்னா கரூருக்கு இன்றைக்கி போய் அந்த குடும்பத்தினரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலாம். அவங்க ஃபோட்டோக்களுக்கு ஏதாவது மரியாதையோ அஞ்சலியோ எதுவுமே இல்லை. அவ்வளோ வலியும் வேதனையும் இருக்கிறவர் இதெல்லாம் ஏதாவது செஞ்சுருக்கணும்ல. மலேசியாவில் போய் ரொம்ப சூப்பராக குத்தாட்டம் போட்டார், ரொம்ப வலியும் வேதனையிலும் இருந்தவர். 0 அக்கௌண்டபிலிட்டி, 0 எம்பத்தி, 0 ரெஸ்பான்சிபிலிட்டி, எதுவுமே கிடையாது. எதுவுமே எல்லாம் 0. சில்றத்தனமான சைக்கோக்களுடைய காலமாக தான் இந்த காலம் இருக்கிறது. ஆகவே சமூக அக்கறை கொண்ட மனிதர்கள், பகுத்தறிவு இருக்கக்கூடிய மக்கள், அறிவு இருக்கக்கூடிய மக்கள், இந்த தாவேகா கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கக்கூடிய மக்கள், நம்மளுடைய உளவியல் ரீதியான சமநிலையை நம்ம இழந்துடாமல் இருக்கணும். அவ்வளோதான். நம்மளே நம்மளை பார்த்துக்கிட்டே தான் உண்டு. ஏன்னா இந்த கூட்டத்துக்கு நடுவில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கூட பொறுப்பேற்றுக்கிற ஒரு எண்ணம் துளியும் இல்லை. இது சம்பவம் நடந்து 285 நாள் ஆகுது, ஒரு வருஷமே ஆக போகுது. இன்னும் ஒரு வருத்தமோ ஒரு மன்னிப்போ எதுவுமே இல்லை. பழியை தூக்கி அடுத்தவங்க மேலே போட்டு அது ஒர்க் ஆயிடுச்சு. வேறு இந்த பேட்டர்ன், இந்த ஃபார்முலா ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ அதை அப்படியே கடைபிடிக்கிறார். செத்து போனவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருக்காங்க. நமக்கு என்ன? நம்ம எதுக்கு தேவையில்லாத மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாகணும்? இதிலெல்லாம் பார்த்து ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக கடந்து போயிடலாம், அவ்வளோதான். அப்புறமா விஜய் அவர்கள் பேசுகிறப்ப சொல்லியிருக்காரு, சட்டசபையில் பார்ட்டி ஃபண்டுன்ற ஒரு வார்த்தையை எடுத்தேன், அது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்ன உடனே எதிரில் இருந்த திமுக ஓடிட்டாங்க, வெளியில் எடுத்தாங்க பாருங்கள், ஓடுன்னு ஒரு ஓட்டம் ஓடினாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார்.
ஆனால் ஆக்சுவலாக நடந்தது என்ன அப்படின்னா, பார்ட்டி ஃபண்டுன்னு இவங்க சொன்ன உடனே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உடனே கேள்வி எழுப்பினாங்க. தைரியம் இருந்தால் அது என்ன பார்ட்டின்னு சொல்லுங்கள், எந்த பார்ட்டி என்னன்னு சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அப்படியே உட்காந்துட்டார். எதுவுமே பேசலை. ஆதவர்ஜுனா எதுவுமே பேசலை. ஆகவே பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு பொய். இவர் ஓடாத ஓட்டமாக கரூரில் என்ன ஓட்டம் ஓடினார் அதெல்லாம் பார்த்துருப்போம். கேள்வி கேட்டால் பத்திரிகையாளர்களை பார்த்த உடனே எப்படி ஓடுறாருன்றதெல்லாம் பார்த்துருப்போம். ஆகவே இவரை விட யாரும் ஓட முடியாது. சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்கிறதுனா என்னன்றதே இந்த தற்கூரிகளுக்கு இன்னும் தெரியலை. சிஎம்முக்கே தெரியலை. அதுக்காக நான் சிஎம்மை தற்கூரின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவர் ரொம்ப அறிவாளிங்க, செம்ம அறிவாளி. அவரை மாதிரி அறிவு யாருக்குமே கிடையாது. அவருக்கு இருக்கிற அறிவு அவருக்கு பத்த மாட்டேங்குது. ஆகவே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவு அப்படியே ஒழுகி வடியுது. அந்த அளவுக்கு அறிவாளிங்க நம்ம சிஎம். அறிவாளி சிஎம்ங்க. இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனால தான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். ஒடு 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 ஒடுன்னு இவர் எவ்வளோ இடத்துல ஓடி இருக்காருன்னு நம்ம பார்த்துருக்கோம்ல. இவரெல்லாம் பேசலாம்பா. ஓடுறது அப்படின்னு வந்துட்டா உசைன் போல்ட்டெல்லாம் பக்கத்தில் கூட நிற்க முடியாது. அப்படி லைட்னிங் ஸ்பீட், வாமா மின்னல்னு சொல்லி அந்த படத்தில் வரும் பாருங்க, அப்படியே சொங்கணும் போவாங்க, வடிவேல் அப்படி பார்ப்பார் பாருங்க. அந்த மாதிரி தான் அதை விட்ட ஸ்பீடாக ஓடுவார் நம்ம தளபதி. சார் 30 பேர் இறந்துட்டாங்க சார் அப்படின்னு கேட்டப்போ ஓடினாரு பாருங்க ஒரு ஓட்டம். ஐயோ, அதெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஓட்டங்க. அதுமாதிரி விஜய் அவர்கள் கேட்குறாரு, கரூர் சம்பவத்தில் நான் வேதனையிலையும் வழியிலையும் இருக்கேன், என்னைய பார்த்து நீங்கள் ஓடி ஒளிஞ்சிட்டேன்னு சொல்கிறீங்களா அப்படின்றார். ஓடி தானே ஒளிஞ்சாரு, ஓடி ஒளியலையா சிஎம் அங்கிள்? நீங்கள் ஓடி தான் ஒளிஞ்சிங்க. 30 பேர் இறந்துட்டாங்கன்னு கேட்டப்போ ஓடுனீங்களே, அதுக்கு பேர் என்ன? நின்று பதில் சொல்லலாம்ல. நீங்கள் அங்கேயே இருந்திருக்கலாம்ல, திருச்சிலையோ எங்கேயோ இருந்திருக்கலாம்ல. ஏன் ஓடுனீங்க? அதுக்கு பேர் என்னது? ஓடி ஒளிய தானே செஞ்சீங்க. எந்த பதிலும் கொடுக்காம தானே திடீர்னு ஒரு நாள் வந்து வீடியோ போட்டிங்களே, என்ன சிஎம் சார் என்னைய பார்த்து பயமா உங்களுக்கு, என்னைய பழி வாங்குங்க, என் ரசிகர்களை விட்டுருங்க இப்படின்லாம் போட்டிங்களே வீடியோ. இன்றைக்கி வந்து என் மேலே பழிய போடுறீங்க, நான் ஓடி ஒளிஞ்சேனா அப்படி இப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஐயோ, அடுத்த வீடியோவை பாருங்கள். நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் பேசக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. இவரே இந்த லட்சணத்தில் இருந்தால் இவருடைய ரசிகர்கள் மட்டும் எப்படி இருப்பாங்க? என் வாயில் நல்லா வந்துருன்றாரு. நான் இங்கே என்ன அப்படின்னு வச்சாரு. இந்த மாதிரிப்பட்ட செயல்கள், இந்த மாதிரிப்பட்ட பேச்சுகள், இதெல்லாம் தான் ஓட்டு போட்டவங்க விரும்புகிறாங்க போல். பேசாமல் நம்மளும் அப்படி தான் கன்வெர்ட் ஆகணும் போல. ஒரு வராது ஒரு நான் இங்கே என்ன இப்படி ஏதாவது நம்மளும் பேசினாதான் அந்த ரசிகர்கள் விரும்புகிறாங்க போல். மக்கள் இல்லைங்க, எல்லாம் ரசிகர்களுங்க. 34% ஓட்டா, 34% பேரும் இந்த மாதிரிப்பட்ட ஆக்ஷன்ஸ், இந்த மாதிரிப்பட்ட பேச்சுகள் இதெல்லாம் தான் விரும்புகிறாங்க. ஸோ இவருடைய ரசிகர்களும், இவரே எப்படி இருக்காருன்னா இவருடைய ரசிகர்கள் இதை விட மோசமான நிலைமையில தானே இருப்பாங்க. எங்கேருந்து இந்த குணம்லாம் வந்துச்சு இவங்களுக்கு? இங்கேருந்து தான், தலைவங்கிட்ட இருந்து தான் தொண்டனுக்கு வரும். இன்னுமே வந்து கரூர் துயரத்துலேருந்து விஜய் அவர்கள் மீளலையாங்க. இந்த புகைப்படத்தை பார்த்தா அப்படியே தெரியுது, செம்மையாக கஷ்டப்படுறாருங்க. அவர் இந்த துயரத்துலேருந்து இன்னும் மீளவில்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார், பார்த்தாலே தெரியுது. இந்த மாதிரி நடிப்பு இருக்குது பாருங்கள். இதை வந்து ஒழுங்காக படத்தில் நடிச்சிருந்தாருன்னு சொன்னால் ஏதாவது அவார்டு கிடச்சிருக்கும். இது வரைக்கும் அவர் ஒரு அவார்டும் வாங்கினது கிடையாதுல்ல. சிஎம் ஆனதுக்கு பிறகு நடிக்கிறார் பாருங்கள் ஒரு நடிப்பு. நான் நடிப்பை விட்டுட்டு வந்துட்டேன், சினிமாவை விட்டு வந்துட்டேன்னு சொல்கிறதெல்லாம் பொய் இல்லை. இங்கே தான் நடிக்கிறார் ஆக்சுவலாக. என்ன நடிப்பு! நான் பேச ஆரம்பித்த உடனே குளத்தூரில் கொத்து புரோட்டா போட்டுட்டாங்க அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லியிருக்காரு அந்த கூட்டத்தில். இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள், நடிப்பு, டயலாக் டெலிவரி எல்லாம் இப்போ தான் பர்ஃபெக்டாக வருதுங்க. பர்ஃபெக்டாக, அதாவது இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த சம்பவத்தில் பாருங்கள், 41 பேர் சாகிறதுக்கு காரணமான ஒருத்தர் இவர் தான் முழுக்க காரணம். அந்த சம்பவத்தில் ஒரு மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்திட்டு ஒரு விக்டிம் கார்டு எடுத்துட்டார். நான் தான் விக்டிம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டார். அந்த விக்டிம் கார்டு எடுத்ததுனால அரசியலில் ஒரு அரசியல் ஆதாயம் கிடச்சிருச்சு. அந்த ஆதாயத்தை வச்சு இறந்து போன பிணங்களின் மேலே நின்று தேர்தல் பிரச்சாரம் பண்ணி அந்த தேர்தலில் ஜெயிக்கவும் செஞ்சாச்சு. அதுக்கு பிறகு அந்த இறந்து போன நபர்களுடைய குடும்பங்களுக்கு மக்களுடைய பணத்திலிருந்தே அவங்களுக்கு காம்பன்சேஷனும் கொடுத்து அவங்களுக்கு வேலையும் கொடுத்து திருப்பியும் பாருங்கள் அதிலிருந்து விக்டிம் கார்டு எடுத்துகிட்டு ப்ளே பண்ணுறது, ஏன் மேலே பழிய தூக்கி போட்டுட்டாங்கன்னு சொல்கிறது, இவங்க தான் காரணன்றது. ஸோ இந்த ஒரு சர்க்கிள் அப்படியே தொடருது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? இதுதான் மாற்றம். மேடையில் போய் நின்றுட்டு திமுக ஸ்டாலின் சார் அப்படின்னு தான் பேசிக்கிட்டே இருக்கார்.
இவர் தான் இப்போ சிஎம்ன்றதே மறந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் அந்த கூட்டத்தில் பேசுகிறப்ப சொல்கிறாரு, திமுக காரங்க இன்னும் வந்து அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சார் கொஞ்சம் முழிச்சு பாருங்க, நீங்கள் ஆட்சியிலேருந்து போய் ரொம்ப நாள் ஆகுது அப்படின்றார். ஆனால் ஆக்சுவலாக உண்மையிலேயே இவர் தான் வந்து இன்னும் ஆட்சிக்கு வந்ததே வந்து மறந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கார். போகிற இடமெல்லாம் திமுக இல்லைனா ஸ்டாலின் சார். அதை தாண்டி இவருக்கு எதுவுமே பேச வரல. இவர் தான் இன்னும் முதலமைச்சர் ஆனதே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அன்னைக்கு கரூரில் பேசுகிறப்போ காவல்துறைக்கு நன்றி தெரிவித்தார். எதுக்காக? காவல்துறை எங்களை பத்திரமாக கூட்டிகிட்டு வந்தாங்க, கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டாங்கன்னு சொல்லி காவல்துறைக்கு நன்றி தெரிவித்தார். ஆனால் இன்றைக்கி சொல்கிறாரு காவல்துறை தான் நடித்து நாடகம் போட்டு இந்த மக்களையெல்லாம் கொல்றதுக்கு காரணமாக இருந்தாங்க அப்படின்றார். காவல்துறை வந்துட்டு நீங்கள் உள்ளே போகாதீங்கன்னு சொன்னதுக்கும் ஆதாரம் இருக்குது, நாங்கள் உள்ளே தான் போவோம், போய் தான் நாங்கள் பேசுவோம்னு சொன்னதுக்கும் ஆதாரம் இருக்குது. இப்படி எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்க இவர் இப்படி வெட்ட வெளிச்சமாக கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் இப்படி பொய் சொல்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மை மக்களுடைய ஐக்யூ, அவங்களுடைய அறிவு என்னன்றது விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நம்மெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், நம்ம பேசுகிறோம், நம்மளுடைய வியூவர்ஸு கொஞ்சம் இந்த விஷயங்களை பற்றின அறிவு இருக்கக்கூடிய மக்கள் கம்மி தான். ஆனால் பெரும்பான்மை மக்களுடைய அறிவுன்றது, அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய புரிதல்ன்றது இந்த விவகாரத்தில் திமுக தான் காரணம். எந்தவித அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் விஜய் அவர்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புகிற கூட்டம் தான் நீங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் தேர்தலில் இந்த அளவுக்கான ரிசல்ட் அவரால் பார்க்க முடிஞ்சிருக்கு. அவருடைய இந்த விக்டிம் கார்டு, சிம்பத்தி இதெல்லாம் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. ஆகவே இந்த மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார் பாருங்க, இவ்வளோ சம்பவங்கள் நடந்தும் கூட எந்தவித பொறுப்பும் இல்லாமல், எந்தவித இதுவும் இல்லாமல், அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் பழியை தூக்கி அடுத்தவங்க மேலே போட்டு இப்படி இருக்கார் பாருங்க. இதெல்லாம் பார்க்குறப்போவே கர்மான்னு ஒன்று இல்லைன்றதை புரிஞ்சுக்குவாங்க. கர்மா, தப்பு செஞ்சால் அவனுக்கு தப்பு தான் நடக்கும், அதெல்லாம் இல்லை. தப்பு செய்கிறவனுக்கும் நல்லது நடக்கும், நல்லது செஞ்சவனுக்கும் தப்பு நடக்கும், எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. வாழ்கிறோம், சாகுறோம் நடுவில், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இங்கே இடையில ஒன்றும் கிடையாது. அவன் செஞ்சது அவனுக்கு அப்படியே திருப்பி வரும். வாழ்கிறோம், சாகுறோம். கெட்டது செஞ்சாலும் அவனுக்கும் நல்லது நடக்கும், நல்லது செய்கிறவனுக்கு கெட்டதும் நடக்கும். நல்லது செய்கிறவனுக்கு எப்போவுமே கெட்டதான் நடக்கணும் கிடையாது, கெட்டது செய்கிறவனுக்கு எப்போவுமே நல்லதும் நடக்கணும்னு கிடையாது. எல்லாமே பேலன்ஸ்டு, அவ்வளோதான். ஆனால் இப்படி ஒரு ஆளை வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இப்படி வந்து ஒரு நேரத்துக்கு ஒன்று பேசிக்கிட்டு காவல்துறைக்கு நன்றி சொல்லிட்டு இன்றைக்கி வந்து காவல்துறை தான் இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பொய் சொல்கிறது, இப்படி ஒரு ஆள் இனிமேல் பிறக்க போகிறதும் கிடையாது. மோசமான நபர். இவர்கிட்ட இருந்து நம்ம அக்கௌண்டபிலிட்டி, அதாவது பொறுப்பேற்றுக்கிறதுன்ற ஒன்று நம்ம எதிர்பார்த்தோம் பாருங்கள், அது நம்ம தப்பு தான். ஐயா, உங்ககிட்ட நாங்கள் பொறுப்பேற்றுக்கவே எதிர்பார்க்கலையா, நீங்கள் பொறுப்பே ஏற்றுக்க வேண்டாம், நீங்கள் ஜாலியாக வாழுங்க, இந்த மக்கள் திருந்த போகிறதும் கிடையாது. அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஏறினு பாடிக்கிட்டு இருக்கிறப்போ கீழே அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. அவனுங்க கீழே விழுறானுங்க, தாவேக்கா ரசிகர்கள் தூக்கிட்டு போகிறாங்க. அப்போயும் நின்று பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபான்னு பாடிக்கிட்டு இருக்கார். அங்கே நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குன்றது கீழே இருக்கிறவங்களுக்கே தெரியும். இவர் மேலே நிற்கிறவருக்கு தெரியாதா? சுற்றி பார்த்தாவே அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க வராங்க, என்னமோ மோசமாக இருக்குன்றது இவருக்கு தெரியாதா? இவருக்கு யாராவது சொல்லி கொடுத்து அலர்ட் பண்ணுனா தான் இவருக்கு எல்லாமே தெரியுமா? ஏன் இவருக்கு வந்து அறிவில்லையா? ஐயோ, அப்படி கேட்டக்கூடாது. இவருக்கு வந்து அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிற தன்மை இல்லையா? இவர் என்ன ப்ரோக்ராம்டு ரோபோட்டா, கம்ப்யூட்டரா? தட்டி கொடுத்தா அந்த பேப்பரை மட்டும் வாசிச்சுட்டு போயிடுவேன், அதில் என்ன பாட்டு இருக்கோ அதை பாடிட்டு போயிடுவேன்னு சொல்லக்கூடியவரா? மனுஷன் தானே, தெரியாதா? நிலைமை ரொம்ப மோசமாகுது, கைமீறி போகுதுன்றதுக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து என்னமோ யாரோ சொல்லி என்னமோ தெரிய வந்து அதுக்கப்புறம் தான் ஓடிடுவோண்டா சாமின்னு ஓடிருக்காங்க. இவர் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நேரமே தப்பிச்சு ஓடிருந்தா கூட கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்கும். 1-2 பேர் மயங்கி விழுற நிலைமைகளெல்லாம் பார்க்குறப்போவே நம்ம கிளம்பிடுவோம், கொஞ்சம் தள்ளி போயிடலாம், எல்லாரும் வந்து கொஞ்சம் ஆசுவாசமாக ஃப்ரீயாகட்டும், நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லா இடத்தையும் கொஞ்சம் ஃப்ரீயாக்கி விடுவோம், எல்லாரும் அப்படியே கொஞ்சம் கலைஞ்சு போக பார்ப்பாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் அவர் தள்ளி போயிருந்தாருன்னா கொஞ்சம் வந்து மக்கள் தப்பிச்சிருப்பாங்க. ஆனால் இவர் நிற்க இன்னும் கூட்டம் கூட நெருக்கி மக்கள்லாம் உள்ளே நெருக்க உள்ளே இருக்கிறவன் இடிபட தான் செய்வான், நசுங்க தான் செய்வான், ஒன்றுமே செய்ய முடியாது, மூச்சு விட முடியாது. இவர் அங்கேருந்து முன்னக்கூட்டியே கிளம்பியிருக்கலாம். ஆனால் நிறைய மக்கள் விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸுக்கெலாம் தூக்கிட்டு போனதுக்கு பிறகு தான் இவங்களுக்கெல்லாம் தெரியவே வந்திருக்கு நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்ட்டு. நான் ஓடி ஒளிஞ்சிட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கேட்குறாரு. விஜய் அவர்களுடைய கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஓடி ஒளியலையா? ராஜ்மோகன் அவர்கள் ஓடி ஒளியலையா? எல்லாரும் ஓடி தானே ஒளிஞ்சாங்க. இது ஊரே அறிஞ்ச ஒரு விஷயமாச்சு. எல்லாருமே ஓடி தான் ஒளிஞ்சாங்க. நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய பெருந்தன்மையினால் அன்னைக்கு தப்பிச்சார். இல்லைன்னா அன்னைக்கு நடந்திருந்த கதையே வேறு மாதிரி இருந்திருக்கும். காஸ்ட்லி மிஸ். இது வந்து ரொம்ப ஒரு வரலாற்று பிழை ஸ்டாலின் அவர்கள் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கமாக என்ன தோணுதுன்னா, இவரெல்லாம் கைது பண்ணியிருந்தா 108 தொகுதிக்கு பதிலாக 180 தொகுதி வந்திருக்குமோ அப்படின்னு தோணுது.
புரியுதுங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மக்களுடைய அறிவு அவ்வளோதான் இருக்குது. பொய் சொல்லியே ஆட்சியை பிடிச்சி சுகம் கண்டுட்டாப்புல. இனிமேல் பொய் சொல்லி தான் ஆட்சியை தக்க வச்சுக்கவும் போகிறாப்புல. பொய் சொல்லி தான் எல்லாமே நடக்க போகுது. மக்களுக்காக அறிவு வந்து திருந்தினா தான் உண்டு, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் இப்போ இடைத்தேர்தல் வேறு வருது. இந்த இடைத்தேர்தலில் இவர் ஜெயிக்காமல் இருந்தார் அப்படின்னா தான் தமிழ்நாடு தப்பிக்கும். இந்த இடைத்தேர்தலையும் இவர் ஜெயிச்சிட்டாரு, இவரை பிடிக்க முடியலன்னு சொன்னாங்க. இனிமேல் பிடிக்கவே முடியாது. ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடு போயிடும். 41 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் கூட அங்கே போய் நின்றுட்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விசில்னு சொல்லிட்டாங்க பாருங்கள். அவ்வளோதான், 41 பேருடைய ஆன்மாவும் சாந்தி அடைஞ்சிருச்சு. விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பித்து இந்த சவால் விடுறது, ஒரு மாதிரி பேசுகிறது, அருவருப்பான ஒரு தொனியில் பேசுகிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அதே தான் இன்றைக்கி வரைக்கும் தொடருது. இன்றைக்கி என்னென்னா, இந்த 41 பேர் இறந்ததை வச்சு அதை வச்சு எப்படிலாம் நம்ம நரேட்டிவ் செட் பண்ணலாம், அதை வச்சு நம்ம எப்படி நம்மளை விக்டிம் கார்டு எடுத்து நம்ம அரசியலை ஓட்டிக்கலாம் அப்படின்றதுலையே தான் இருக்கார். வாழ்க்கை ஃபுல்லாக இதை வச்சே ஓட்டிடலான்னு முடிவோடு இருக்காரா என்னன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு நபரை தமிழ்நாடு இதுவரை கண்டதில்லை. அரசியல்லையும் சரி, முதலமைச்சராகவும் சரி, இவ்வளோ மோசமான ஒரு நார்சிஸ்டிக்கான ஒரு பொறுப்பற்றத்தனமான பேச்சு ஒரு வகையிலையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டின் நலனுக்காகவோ தமிழ்நாட்டின் அரசியலோ நம்ம என்ன பேசணுமோ அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசின மாதிரி சத்தியமாக தெரியல. அந்த லட்சணத்தில் தான் இன்றைக்கி அவருடைய பேச்சு இருந்துச்சு. ஆகவே இந்த பேச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.